இன்றைய முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள் உங்கள் பார்வைக்காக. கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் பங்குனி மாதம் ஆராட்டு விழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி தினமும் பல்வேறு வழிபாடுகள் நடைபெறுவதுடன் நிறைவு நாளன்று சுவாமி விக்கிரகத்தை புனித நதியில் நீராட்டி வழிபாடு மேற்கொள்வர். இதன்படி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வரும் 11ஆம் தேதி ஆராட்டு விழா நடைபெற உள்ளது. இதற்காக புதனன்று கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று முன்தினம் மாலை சபரிமலை சன்னிதானத்தில் நடை திறக்கப்பட்டது. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் நெய் அபிஷேகம், சுவாமி யானை மீது வலம் வருதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருவாரூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றானது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில். இங்கு நடைபெறும் பங்குனி பெருவிழாவின் முக்கிய வைபவம் வெண்ணெய்த்தாழி வைபவம். நேற்று காலை 7:30 மணி அளவில் ராஜகோபால சுவாமி வெண்ணெய் திருடும் கண்ணன் அலங்காரத்தில் வெள்ளி வெண்ணெய் குடத்தில் வெண்ணெயை அள்ளி தின்னும் திருக்கோலத்தில் எழுந்தருளினார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி மீது வெண்ணெயை வீசி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து வீதி உலா நிகழ்ச்சியில் கோயிலை சுற்றி 4 வீதிகளிலும் வலம் வந்து மேலராஜ வீதி பந்தலடி வழியாக வெண்ணெய்த்தாழி மண்டபத்தை சுவாமி வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து மதியம் செட்டியார் அலங்காரத்தில் ராஜகோபால சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் இரவு தங்க வெட்டும் குதிரை வாகனத்தில் ராஜ அலங்காரத்தில் ராஜகோபால சுவாமி வீதியுலா நடைபெற்றது. தமிழக சிவன் கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் நடக்கும் 10 நாள் பங்குனி பெருவிழா மற்றும் விடையாற்றி கலை விழா நடத்தப்படுகிறது. இந்நிலையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலின் இந்த ஆண்டு பங்குனி மாத பெருவிழா இன்று ஏப்ரல் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி நேற்று ஏப்ரல் 2ஆம் தேதி கிராம தேவதை பூஜை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கிறது. தொடர்ந்து ஏப்ரல் 10ஆம் தேதி 63 நாயன்மார்கள் வீதியுலா, ஏப்ரல் 12ஆம் தேதி திருக்கல்யாணம் உற்சவமும் நடைபெறுகிறது. ஏப்ரல் 14இல் திருமுழுக்குடன் விழாவானது நிறைவடைகிறது. விடையாற்றி கலை விழா ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்கிறது. பங்குனி பெருவிழா நடைபெறும் 10 நாட்களிலும் பகல் இரவு காலங்களில் 5 இருமேனிகள் திருவீதியுலா நடைபெறும். இந்த விழாவுக்கு சென்னை மட்டுமின்றி புறநகர் வெளியூர்களிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருவர். இந்நிலையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பகுதியே விழாக்கோலம் பூண்டுகளை கட்டி காணப்படுகிறது. தொடர்ந்து உங்களுக்காக நம்மை சுற்றி நடைபெறும் ஆன்மீக நிகழ்வுகள் குறித்து விவரங்கள் இத்தொகுப்பில் நித்தம் காணலாம்.